இந்த செஸ் போர்டு செஞ்ச இந்த ஆள் அதை ஒரு மன்னர்கிட்ட கொண்டு வந்தார். இந்த ஆள் மன்னரை எல்லா வழிகளையும் ஜெயிச்சிட்டார். ஏன்னா அவருக்கு இதோட எல்லா நுணுக்கங்களும் அத்துப்படி. உனக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு விரும்புகிறேன்னு மன்னர் சொன்னார். ரொம்ப பதட்டமான மந்திரி, இதுக்கு 500 வருஷம் ஆகும்னு சொன்னார். அழகான சம்பவம் ஒன்று நடந்தது. உங்களுக்கு தெரியுமா, அந்த காலத்தில் செஸ் விளையாட்டை இந்தியாவில் சதுரங்கம்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியுமா, இந்த விளையாட்டை இந்திய கணித மேதைகள் தான் கண்டுபிடிச்சாங்க. பொதுவாக இது நலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்தோம் இல்லை, அங்கே இருந்த ஏதோ ஒரு கணித மேதையாலையோ தான் வந்ததுன்னு சொல்கிறாங்க. நலந்தா பல்கலைக்கழகம் பல 1000 வருஷம் பழமையானது. கிட்டத்தட்ட கிமு 1500 ஒரு பல்கலைக்கழகம் இருந்திருக்கு. அங்கே 30,000க்கும் அதிகமானவங்க படிச்சிருக்கிறாங்க. 18,000 ஆசிரியர்கள் இருந்திருக்காங்க. ஹலோ, உலகத்தோட எந்த பகுதியிலையுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. அந்த காலத்தில் நலந்தா பல்கலைக்கழகத்தில் 30,000 மாணவர்களும் 18,000 ஆசிரியர்களும் இருந்திருக்கிறாங்க. ஆராய்ச்சி அது இதுன்னு எல்லாத்தையும் சேர்த்து அவ்வளோ பேர் இருக்கலாம். மேத்தமேட்டிக்ஸும் ஆஸ்ட்ரானமியும் தான் அங்கே ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. செஸ் விளையாட்டில் கை தேர்ந்த இந்த ஆள் இதை பற்றி எதுவுமே தெரியாத நாட்டோட வேறொரு பகுதியில் இருந்த ஒரு மன்னர்கிட்ட எடுத்துகிட்டு போனார். அங்கே போய் இந்த விளையாட்டோட வித்தை எல்லாத்தையும் செஞ்சு காட்டினார். அந்த மன்னர் எந்த வழியில் முயற்சி பண்ணாலும் மன்னர் எப்படியோ விளையாடி பார்த்தாரு. அவர் தன்னை ரொம்ப புத்திசாலின்னு நினச்சிட்டு இருந்தார். அவர் எப்படி விளையாடி பார்த்தாலும் இந்த ஆள் மன்னரை எல்லா வழிகளையும் ஜெயிச்சிட்டாரு. ஏன்னா அவருக்கு இதோட எல்லா நுணுக்கங்களும் அத்துப்படி. இதை பார்த்து அந்த மன்னர் ரொம்ப வியந்து போயிட்டாரு. பழங்கால இந்தியாவில் இருந்த ரொம்ப முக்கியமான விஷயம், மன்னர்கள் எப்போவுமே இந்த சதுரங்கம் அதாவது செஸ் விளையாடுவாங்க. ஏன்னா நாட்டை ஆள்றதுக்கும் போரில் ஜெயிக்கிறதுக்கும் இந்த மாதிரி மூளையை உபயோகித்து யோசிக்கிறது ரொம்ப முக்கியம்னு நம்பினாங்க. அப்போது அந்த மன்னர் இது உண்மையாகவே ஒரு பிரமாதமான விளையாட்டு, உனக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு என்ன கொடுக்கறது, என்ன வேணும்னு சொல்லி, நீ எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னார். அதுக்கு கொஞ்சம் வயசான அந்த நபர் சொன்னார், நான் ஒரு வயசானவன், நீங்கள் கொடுக்குறத வச்சு என்ன பண்ண போகிறேன், என் வாழ்நாள் முழுக்க சாப்பாட்டுக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் ஆசைப்படுறேன். அதனால் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், இந்த செஸ் போர்டோட முதல் கட்டத்தில் ஒரு அரிசியை வைங்க, 2வது கட்டத்தில் 2 அரிசி, 3வது கட்டத்தில் 4, அடுத்ததில் 8, அப்புறம் 16ன்னு இப்படியே போங்க. அதாவது ஒவ்வொரு கட்டத்திலையும் அதுக்கு முன்னால் இருந்த கட்டத்தை விட 2 மடங்கு அதிகமாக அரிசியை வைக்கணும். அதுக்கு மன்னர், இவ்வளோதானா, நான் உனக்கு ஒரு மூட்டை தங்கத்தையே கொடுக்க முடியும்னு சொன்னார். அதுக்கு அவர் இல்லை இதுவே எனக்கு போதும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அந்த மன்னர் தன்னோட மந்திரி கிட்ட, சரி இவன் ஒரு முட்டாளாக இருப்பான் போல, அவனுக்கு கொஞ்சம் அரிசி வேணுமா, அதை கொடுத்துடுங்கன்னு சொன்னார். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த மந்திரி ரொம்ப சோகமாக வந்து நம்மளால் அந்த நபருக்கு இந்த அரிசியை கொடுக்க முடியலன்னு சொன்னார். அதுக்கு மன்னர், ஏன், வெறும் அரிசி தானே, கொடுத்துடுங்கன்னு சொன்னார். ஆனால் 10வது கட்டத்தை எட்டுறப்போவே அது 512 அரிசியாக மாறிடுது. இப்படியே அது பல மடங்காக பெருகிக்கிட்டே போய் 64வது கட்டத்தை எட்டுறப்போ அது 18 மில்லியன் ட்ரில்லியன் அரிசிகளாக நிற்குது. அதனால் இதை கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை நாம் ஒரு தானிய கிடங்கில் கொட்டி வச்சா அது 5 கிலோமீட்டர் நீளம், 10 கிலோமீட்டர் அகலம், 5 கிலோமீட்டர் உயரம் இருக்கிற ஒரு மலை மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அரிசி தேவைப்படும்னு சொன்னார். நம்ம நாட்டோட மொத்த தானிய உற்பத்தியுமே கொடுத்தாலும் அதை கொடுக்க 500 வருஷம் ஆகும். மன்னர் இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சாரு. ஏன்னா அவர் கேட்ட அரிசியை கொடுத்துருவேன்னு வாக்கு கொடுத்துட்டாரு. ரொம்ப கவலையோட அவரோட அரண்மனைக்கு திரும்பி போனார். அவரோட கவலையான முகத்தை பார்த்து அரசி என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க.
இதுதான் பிரச்சனைன்னு விளக்கி சொன்னார். இவன் கேட்டப்போ ஏதோ ரொம்ப சாதாரணமான விஷயத்தை கேட்குறான்னு நினச்சேன். ஆனால் இந்த செஸ் விளையாட்டில் மாதிரியே இதுலேயும் நான் மாட்டிக்கிட்டேன் போல இருக்கு. செக். அப்போது அந்த அரசி சிரிச்சுக்கிட்டே இது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க அப்பாவும் மகத நாட்டு மன்னர் தான். அப்படின்னா அது நலந்தா பல்கலைக்கழகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இடம். அந்த மாதிரி பின்னணியிலிருந்து வந்தவங்க. அரசி சொன்னாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, அவர்கிட்ட நம்ம அரிசியை கொடுத்துடுவோம். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, ஒவ்வொரு அரிசியையும் அவரே எண்ணி தான் எடுத்துக்கணும். அவர் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் எண்ணுனா கூட அவரால் 2 கிலோவுக்கும் கம்மியாக தான் எண்ண முடியும். அவரை என்ன சொல்லுங்கள், உங்களுக்கு வேண்டிய அரிசி எல்லாத்தையும் நாங்கள் தர்றோம், நீங்கள் அதை எண்ணி எடுத்துக்கோங்க, நாங்கள் இங்கே அரிசியை கொட்டிக்கிட்டே இருப்போம், நீங்கள் அதை எண்ணி எடுத்துக்கோங்கன்னு அவர்கிட்ட சொன்னாங்க. இது கேட்டதும் அவர் ஒரு பை தங்கத்தை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார். நம்ம மனசும் இதே மாதிரி தான். நம்ம மனசுன்னு எதை சொல்கிறோன்னா, ஒரு பெரிய நம்பரை சொல்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன். அதுக்கும் அதிகமானது, அது ட்ரில்லியன் ரூம், மில்லியன் வச்சுக்கலாம். மில்லியன்னா இன்னும் சுலபமாக புரிஞ்சுக்க முடியும் தானே. மில்லியன் ரூம் இருக்கிற ஒரு பெரிய மாளிகை நம்மக்கிட்ட இங்கே இருக்குது. மில்லியன் ரூமையுமே முழுசாக தெரிஞ்சுக்கிட்டவங்க யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லை. இதோட தன்மை என்ன, இதோட இயல்பு என்ன, அது எவ்வளோ பெருசு, அது வேற வேற கேள்வியாக இருந்தாலும் இதெல்லாம் தொடர்புடைய கேள்விகள். மனசோட மில்லியன் ரூமையுமே முழுசாக தெரிஞ்சுக்கிட்டவங்க இருக்காங்களா? இல்லவே இல்லை. ஏன்னா அதுக்கு ரொம்ப காலம் எடுக்கும். நீங்கள் ஒவ்வொரு ரூம்குள்ளேயும் போய் பார்க்கணுன்னா அதுக்கு ரொம்ப காலம் எடுக்கும். ஆனால் நம்ம வாழ்க்கையோ ரொம்ப சின்னது. அதனால் யாருமே அதை எல்லாத்தையும் முழுசாக பார்க்குறது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு 1000 ரூம் இருக்கிற ஹோட்டலில் நீங்கள் தங்கியிருக்கீங்கன்னு வச்சுப்போம். உங்ககிட்ட ஒரு கீ கார்டு கொடுப்பாங்க. உங்கள் கீ கார்டு ஒரே ஒரு ரூமை தான் திறக்கும். நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஒரு ரூம் தான் திறக்கும். இன்னொருத்தங்க இருப்பாங்க, எல்லா வித க்ளீன் பண்ணுற உபகரணத்தோட எல்லா ரூமையும் சுத்தம் பண்ணுற லேடி. அவங்கக்கிட்ட இருக்கிற கார்டு எல்லா ரூமையும் திறக்கும். ஒருவேளை உங்கள் கார்டு வேலை செய்யலைன்னாலும் நீங்கள் அதை மறந்துட்டாலும் அவங்கக்கிட்ட போய் கெஞ்சினீங்கன்னா, அவங்க நல்ல மூட்டில் இருந்தால் அவங்க ஒரு கார்டை வச்சு உங்கள் ரூமையும் மற்ற ரூமையும் திறந்து விடுவாங்க. ஏன்னா அந்த ஃப்ளோரில் இருக்கிற எல்லா ரூமையுமே அவங்க கார்டு திறக்கும். ஆனால் அவங்க அடுத்த ஃப்ளோருக்கு போனால் அந்த கார்டு திறக்காது. ஹோட்டலோட மேனேஜர் ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட இருக்கிற கார்டு அந்த ஹோட்டலில் இருக்கிற எல்லா ரூமையுமே திறக்கும். ஆனால் அவர் அந்த 1000 ரூமுக்குள்ளேயுமே உள்ளே போயிருப்பாரான்னு கேட்டால் இல்லை. அங்கங்கே சில ரூமை மட்டும் போய் பார்த்துருப்பாரு. அதை வச்சே எல்லா ரூம்லேயும் என்ன நடக்குதுன்னு அவரால் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இதுவும் மில்லியன் ரூம் இருக்கிற ஒரு மாளிகை. யாரும் எல்லா ரூமுக்கும் போகிறதில்லை. ஆனால் ஒரு ரூமுக்குள்ளே போய் அந்த ஒரு ரூமை ஆழமாக கவனிச்சிங்கன்னா மற்ற எல்லா மில்லியன் ரூமை பற்றியும் தெரிஞ்சுக்க முடியும். அங்கே என்ன இருக்குதுன்றது இல்லை, அதோட தன்மை என்னவா இருக்கும்னு புரிஞ்சுக்க முடியும். அந்த ஒவ்வொரு ரூம்லையும் ஒளிஞ்சிருக்கிற சக்திகளையோ சாத்தியங்களையோ உங்களால் முழுசாக பயன்படுத்த முடியாமல் போகலாம். ஆனால் அதில் 1 2 இல்லை 3 ரூமையோ பயன்படுத்தினா கூட அதுவே ரொம்ப பெரிய விஷயந்தான். பிழைத்தலுக்கு ஒரே ஒரு ரூம் போதும். அத்தியாவசிய தேவைக்கு சம்பாதிக்கிறது எப்படி? நான் உங்களோட உயர்வான கரியர், படிப்பு, இதெல்லாத்தையும் பற்றி பேசுகிறேன். எல்லாமே அத்தியாவசிய தேவைக்கு சம்பாதிக்கிறது எப்படின்றத பற்றி தான் இல்லையா? பிழைப்புக்கு ஒரே ஒரு ரூம் போதும். இதில் நீங்கள் எந்த மாதிரியான படிப்பை படிக்கணும், என்ன மாதிரி வேலைக்கு போகணும், அந்த வேலையை நல்லா செய்கிறது எப்படி, ப்ரொமோஷன் வாங்கிறது எப்படி, சரியான நபர் கல்யாணம் பண்ணுறது எப்படி,
சரியான நபர். ஹலோ, சரியான நபர். இதெல்லாத்துக்கும் ஒரே ஒரு ரூம் போதும். நீங்கள் இன்னொரு ரூமுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா திடீர்னு பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். 10 ரூமுக்குள்ளே போயிட்டீங்கன்னா மாயாஜாலம் மாதிரியான வாழ்க்கை வாழ்வீங்க. மற்றவங்க உங்களை ஏதோ ஒரு சூப்பர் ஹியூமன்னு நினைப்பாங்க. மில்லியன் ரூமுக்குள்ளேயுமே போனவங்க யாரும் கிடையாது. ஏன்னா அவ்வளோ நேரம் இல்லை. ஆனால் இந்த எல்லா ரூமோட அடிப்படையான தன்மையை தெரிஞ்சுக்க முடியும். அந்த ரூமில் என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. அதோட அடிப்படையான தன்மையை தெரிஞ்சுக்கணும். எல்லா ரூமையும் விட்டு வெளியே வர கற்றுக்கிட்டீங்கன்னா கதவுகள் எல்லாம் திறந்து தான் இருக்கும். திறந்து வச்சுருக்கீங்க, ஆனால் நீங்கள் உள்ளே போகலை. திறந்தே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு மூடின கதவா இல்லாமல் இருந்தீங்கன்னா அந்த மில்லியன் ரூமில் இருந்து உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ ஏதாவது ஒரு வழியில் உங்களை தேடி வரும். இது விழிப்புணர்வால் இல்லை, தானாகவே நடக்கும். ஏன்னா அங்கே ஏற்கனவே எல்லா விஷயங்களும் இருக்குது. அது உங்களோடது மட்டும் இல்லை. ஒற்றை செல் உயிரினத்தில் இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என்னவெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாமே அங்கே இருக்குது. பரிணாம வளர்ச்சி பதிவுகள், மரபணு பதிவுகள், கர்ம பதிவுகள் எல்லாமே அங்கே இருக்குது. உங்கள் ஐம்புலன்கள் மூலமாக நீங்கள் உள்வாங்கின உங்களுக்கு தெரிஞ்ச தெரியாத எல்லா வகையான பதிவுகளும் அங்கே இருக்குது. இது ரொம்ப பெரிய அளவு. யாராலையும் இது எல்லாத்தையும் ஒன்று விடாமல் ஆராய்ஞ்சு பார்க்க முடியாது. அது ரொம்ப அதிகம். அதனால தான் யோக கலாச்சாரத்தில் மனசை அனலைஸ் பண்ணுறதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அதை அனலைஸ் பண்ண ஆரம்பித்தா அந்த மில்லியன் ரூமையும் அனலைஸ் பண்ணணும். அப்படின்னா அடுத்த மில்லியன் வருஷத்துக்கு உங்களுக்கு டாக்டர் அப்பாயின்ட்மெண்ட் வேணும். அதுக்கு எவ்வளோ செலவாகும்னு எனக்கு தெரியாது. மில்லியன் வருஷமே நம்மக்கிட்ட இல்லைங்கும்பொழுது மற்ற மில்லியன் பற்றி எதுக்கு யோசிக்கணும்? ஸோ இதோட தன்மை எப்படின்னா அந்த ஒரு மில்லியன் கூட வெறும் மில்லியனோட நிற்காது. ஏன்னா மேத்தமேட்டிக்ஸ் அப்படித்தான். மில்லியனுங்கிறது வெறும் மில்லியன் கிடையாது. அதை நீங்கள் எது கூட வேணாலும் பெருக்கிக்கிட்டே போகலாம். இதுதான் இந்த மனசோட அற்புதமான இயல்பு. இதை துன்பத்தை உற்பத்தி பண்ணுற மெஷினாகவும் வச்சுக்கலாம். ஹலோ, மனுஷனோட எல்லா துன்பங்களும் எங்கே உற்பத்தி ஆகுது? உங்கள் மனசில் தான். இல்லைன்னா இதை நீங்கள் ஒரு அதிசயமாக பயன்படுத்த முடியும். அதிசயம்னா என்ன? அதிசயம்னா மதம்ங்கிற பேர்லையோ இல்லை வேறு ஏதோ பேர்லையோ யாரோ பண்ணுற ஏமாத்து வேலையை பற்றி நாம் பேசல. காரண அறிவு மூலமாக உங்களால் தொட முடியாதது எதுவோ அதை தான் அதிசயம்னு சொல்லுவோம். காரண அறிவு மூலமாக இவ்வளவு தூரம் போயிருக்கீங்க, அதுக்கு மேலே போக முடியலைன்னா அதை தான் அதிசயம்னு சொல்கிறோம். உங்களை விட 10 மடங்கோ இல்லைன்னா 100 மடங்கோ புத்திசாலியான ஒருத்தரால் அந்த இடைவெளியை நிரப்ப முடியாதுன்னு இதுக்கு அர்த்தம் இல்லை. யாராவது அந்த இடைவெளியை நிரப்பலாம், ஆனால் உங்களோட அனுபவத்தில் அது அதிசயம்தான். அதுக்காக எந்த ஒரு ப்ராசஸும் இல்லாமலே இது நடந்துச்சுன்னு நீங்கள் நம்ப தேவையில்லை. அதிசயத்துக்கு பின்னாலேயும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. இதை ஒரு அதிசயமாக ஆக்கிறதும் துயரமாக ஆக்கிறதும் உங்களோட கையில் தான் இருக்குது. இந்த ரெண்டுக்குமே ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதில் ஒரு ப்ராசஸில் உங்களில் நிறைய பேர் முயற்சி பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் அதில் இன்னும் நீங்கள் கை தேர்ந்தவராக ஆகலைன்னு நினைக்கிறேன். ஹலோ, நீங்கள் இன்னும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கீங்களா? இல்லைன்னா PhD முடிச்சிட்டிங்களா? உங்களை தான் கேட்குறேன். ஆராய்ச்சி தான் பண்ணுறீங்க, துயரத்தில் மாஸ்டர் ஆகலை. ஸோ இதை வச்சு துயரத்தை உருவாக்குறதுக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. இதை ஒரு அதிசயமாக்கிறதுக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஒருத்தர் எப்படி வாழ்கிறாருன்றது இன்னொருத்தருக்கு அதிசயமாக தெரியலாம். ஆனால் அந்த அதிசயத்துக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. இன்னொருத்தரால் அந்த ப்ராசஸை பார்க்க முடியல, புரிஞ்சுக்க முடியல, அவ்வளோதான்.
நிறைய விதமான அதிசயங்கள் இருக்குது. நான் அதுக்குள்ளே எல்லாம் போகலை, ஏன்னா இது சர்ச்சைக்குரிய வார்த்தை. ஆனால் இந்த மனம்ன்ற அதிசயத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். சரி, உலகத்துக்கு இந்த மனசை எப்படி ஒரு அதிசயமாக மாற்றுறதுன்னு நாம் கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? இது முக்கியம்தானே? இது இந்த தலைமுறையிலேயே நடக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னால் யாருக்குமே உலகம் முழுக்க இருக்கிற எல்லார் கூடவும் பேசுறதுக்கான வாய்ப்பு இருந்ததில்லை. இதுதான் முதல் முறை. இதை நிகழ வைக்க நாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். நாம் இந்த தொழில்நுட்பத்தை நம்மளை அழிச்சிக்க பயன்படுத்தலை, முன்னேறதுக்கு பயன்படுத்துகிறோம். நாம் இதை நிகழச் செய்வோம்.